எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சீக்கிரமாகவே ரைடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ கெஸ்ட்டு போன அப்புறம் தான் இன்றைக்கி ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேம் அஸ் யூஷுவல் ஈவினிங் ரைட் பண்ணாலே வீட்டுக்குள்ளே அம்மா வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லக்கூடிய சேம் டைலாக் இன்றைக்கி சொல்லி விட்டுட்டாங்க. பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணுறேன், எங்கே வரைக்கும் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு. இது எங்கள் ஊர் சைடில் இருக்க குளம். இது வந்து எங்கே இருக்குன்னா சுசீந்திரம் போகிற வழியில் இருக்கும். இந்த குளத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சுசீந்திரம் போகிற வழியில் இந்த குளத்தில் நம்ம உள்நாட்டு பறவைகள், அடுத்த வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே வரும். ஆனால் ஒரு நாள் கூட நான் இந்த ஸ்பாட்டில் நின்று பார்த்தது கிடையாது. இன்றைக்கி தான் எனக்கு இதை சுற்றி பார்க்கறதுக்கான டைம் கிடச்சிது. முன்னாடியெல்லாம் இது சும்மா எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். இப்போ தான் ரிலாக்ஸ் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஆலமரம்லாம் நிற்கிதான் கீழே இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த இடம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பறவைகள் நிற்கிது. இன்னும் நிறைய பறவைகள் வரும். சீசன் டைம்லலாம் டிஃப்ரெண்ட்டான பறவைகள்லாம் வரும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பறவைகள் இங்கே பார்க்கலாம். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அந்த தீவு மாதிரி குட்டியாக இருக்குல்ல, அதை வந்து எங்கள் ஊரில் வந்து தெரடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க. அது ரூமரா என்னன்னே எனக்கு தெரியாது. என்னென்னா அந்த தெரடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து உலகம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு கட்டுக்கதைகளும் உண்டு. இப்போ வரைக்கும் அதை வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. 2000 வந்து இந்த ஆலமரத்தோட விழுது இருக்குல்ல, அதுவே வந்து வேர் மாதிரி வந்து மரம் மாதிரி நிற்கிது. அப்படி ரொம்ப ஒரு பெரிய மரம் கீழே குளத்து சைட்லேருந்தே வளர்ந்து இப்போ இங்கே ரோடு சைடில் வந்து அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம அடுத்து இன்னும் மேலே போய் பார்க்குறதுக்காண்டி தனியாக நம்மளுக்கு இது கட்டி வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு மேலே கூட போய் பார்க்கலாம். சீசன் டைம் போய் பார்த்தோம்னா நிறைய பறவைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். அடுத்து இங்கே வந்து ஸ்டெப் இருக்கா. இப்போ இது ரொம்ப பராமரிப்பு இல்லை, யாரும் ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லைன்றனால இது வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது. முன்னாடிலாம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த சைட்லேயும் இதே மாதிரி ஸ்டெப் உண்டும், அங்கே உண்டும். அதுக்கு பின்னாடி தான் எங்கள் ஊர் இருக்குது. அங்கே வரைக்கும் நீச்சல் அடிச்சே போவாங்களாம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக நீச்சல் தெரியாது. முன்னாடி இது ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ தான் ரொம்ப இந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் நின்று அப்படியே இந்த வியூவை வந்து பார்த்தாச்சு. எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வியூவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நின்று பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் என்ன டைம் ஆகுது, வீட்டுக்கும் கிளம்பணும். இனிமேல் சுசீந்திரம் கோயில் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் தான், ஆனாலும் சுசீந்திரம் கோயிலுக்கு நான் இது நாள் வரைக்கும் சைக்கிளில் போனதில்லை. சரி, அங்கே வரைக்கும் போயிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டுட்டு வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஆலமரம் ஸ்பாட் தான். ரொம்ப நல்லா இருக்குது. பார்ப்போம், இன்னொரு நாள் சீக்கிரமாக வந்து இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஒரு சைடில் இருந்து மீனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. மீன் பிடிக்கிறது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் டைம் ஆகிடுச்சு, பார்க்கலாம். சுசீந்திரம் போயிட்டு சொல்கிறேன். தேரோட்டம் அன்னைக்கு மட்டும்தான் சுசீந்திரத்தில் இருக்க 4 தெருவையும் சுற்றி பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக சைக்கிளில் 4 தெருவையும் சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏதாவது ஃபங்க்ஷனான்னு தெரியலை. கொஞ்சம் நார்மலை விட இன்றைக்கி கொஞ்சம் சுசீந்திரம் கோயில் க்ரௌடாக தான் இருந்துச்சு. இது என்ன ஃபங்க்ஷன், எதுக்காண்டி இந்த ரதம் வந்திருக்குன்னு தெரியலை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் இங்கே க்ரௌடாக இருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியும் இது என்ன சாமி, என்ன ரதம்னு சொல்லிட்டு. ரதம் வந்து எதுக்காண்டினா சிவராத்திரி பிப்ரவரி மந்த் வருதுல்ல, அதுக்காக சுசீந்திரத்தில் இருந்து இந்த சிவன் ரதம் வந்து கிளம்புது. எங்கே போய் சேரோன்னா வெள்ளையகிரியில் இருக்குல்ல, அங்கே போய் சேருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டே பண்ணி இப்படி எல்லா ஊருக்கும் இங்கேருந்தே ரதத்திலே கொண்டு போகிறாங்க. திடீர்னு கிளம்பி வந்தது நல்லதாக போச்சு. சிவனோட தரிசனமும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. என்னடா சிவன் கோயிலுக்கு உள்ளே போக முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வெளியே நம்மளுக்கு சிவன் வந்துட்டார். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த சந்தோஷத்தோட அப்படியே நான் வீடு கிளம்பிட்டேன். சுசீந்திரம் தெப்பக்குளம் இப்போ இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த கார்னர் என்ன இடிஞ்சிருக்கான். அடுத்தது அந்த சைட்லேயும் லாஸ்ட் கார்னர் அந்த அத்தத்தில் வந்து இடிஞ்சிருக்கு. இதெல்லாம் இப்போ தான் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே இங்கே வந்து கால் நினச்சிட்டு போவோம். ஆனால் இப்போ அலௌட் இல்லை. அது இல்லாமல் ரொம்ப வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிருக்கு. சீக்கிரமாக இது ஒர்க் முடிஞ்சிட்டு மறுபடியும் எப்போ தான் கால் நினைப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்.
பார்க்கலாம் எப்போ இது சரியாகும்னு சொல்லிக்கிட்டு. எங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா மேலே இருந்து இறங்கினோம்னா எங்கள் வீடு வரைக்கும் இறக்கம் தான், பெடல் பண்ணவே தேவையில்லை, அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டே இருந்தால் போதும், அப்படியே போயிடலாம். ஒரு வழியாக ரைடை முடிச்சாச்சு, நல்லா இருட்டிடுச்சு. நாளைக்கு சண்டே ரைடு போகணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்துச்சு, ஏன்னா டிராஃபிக் ரொம்ப இருந்தனால ஸ்பீடாக போக முடியலை. நார்மலாக 20-25 போவேன், ஆனால் இன்றைக்கி 15 கூட வரல. 14.6 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிருக்கேன். ஸ்டார்வால் இதுதான் என்னோடய 15th ரைடு. ரொம்ப ஹாப்பி. 50 ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இயரில் எத்தனை ரைடு கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைப்படுது. இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என் கூட ரைடு வரனாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து ரைடு பண்ணலாம். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.